அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பியின் திருப்பாதம் பணிந்து உங்களை எல்லாம் சிவ சபரீச ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கடந்த பதிவில் மழை வேண்டி நாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த மழை வேண்டி பதிவு போட்டதுக்கு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருச்சு. ரொம்ப சிறப்பு. அட்சய திருதி நாள் அன்று அனைவரையும் நிறைகுடம் வைத்து எல்லோரும் வேண்டிக்கு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வேண்டினவங்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மழையை பொழிந்த பிரபஞ்சத்திற்கும் மிக்க நன்றி. ஏன்னா நம்ம வேண்டுகோளை ஏற்று மழையை பொழிந்தமைக்கு மிக்க மிக்க நன்றிகள். சரிங்களா? அடுத்தது இன்றைய பதிவில் சூரிய பகவான், அதாவது சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதை கொண்டு சில பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சூரிய தசையினால் ஏற்படும் இடர்பாடுகளிலிருந்து நாம் வெற்றி பெறலாம் என்பதற்காகவே இந்த பதிவு. இப்போ மேச ராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருந்தால், மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை முதல் பாதம் ஆக 9 பாதங்களை கொண்டது தான் மேசராசி. இந்த மேச ராசியில் சூரிய பகவான் நம்ம ராசிக்கு, அதாவது நம்ம லக்னத்திலிருந்து எண்ணி பார்க்கணும். பொதுவாக இப்போ மேச ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறான்னு வைங்க. சூரியன் அமர்ந்திருந்த பாவத்தில் சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் எப்படி, பரணியிலிருந்தால் நமக்கு என்ன பலன் கொடுப்பார், கிருத்திகையிலிருந்தால் என்ன பலன் கொடுப்பார் என்று பார்ப்போம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில், பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. அஸ்வினி என்றாலே மருத்துவத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதில் சூரியன் போய் அங்கே உட்காந்துட்டா கண்டிப்பாக மருத்துவம். அப்போ நம்ம லக்னத்துக்கு அது 6, 8, 12 வந்தால் கண்டிப்பாக மருத்துவ செலவுகளை கொடுக்கும். தகப்பனார் வாயிலாக கொடுக்கலாம் இல்லைங்களா? சரி, தலை சார்ந்த இடத்துல, ஏன்னா மேசம் என்றால் தலை, அப்போ தலை, இருதயம் இது சார்ந்த இடத்துல ஒரு பிரச்சனைகளை உறுதியாக கொடுக்கும். அது நம்ம பாவகத்துக்கு எப்படி அமர்ந்திருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அதுதான் முக்கியம். நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அப்போ சூரியன் மேச ராசியில் உச்சம் பெறுவார். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் போனார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மருத்துவமனைக்கு ஒரு நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது பொது மருத்துவமனை, அதாவது அரசாங்க மருத்துவமனைக்கு போய் யாருக்கும் உதவி, அதை யாருமே ஆதரவில்லாத நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் மருத்துவ செலவு செய்யலாம். இல்லைன்னா மருந்துகள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த மருத்துவமனைக்கு ஏதாவது ஒரு நம்மளால் இயன்ற தான தர்மங்கள் செய்யலாம். நீர் தானம் செய்யலாம் இல்லைங்களா, தண்ணி வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்தால் அந்த சூரிய பகவான் கண்டிப்பாக நமக்கு நட்பண்பு, நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுத்து நம்ம ஜாதகத்தினால் ஏற்படும் இடர்பாடுகளிலிருந்து வெற்றி பெற செய்வார் என்பது உறுதி. அப்போ சூரியன் அஸ்வினியில் 1ஆம் பாதத்தில் போனால் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஒரு விரதம் இருக்கணும். முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். எல்லாருமே சூரிய நமஸ்காரம் செய்யலாம். அதுக்கடுத்தது சூரியன் 1ஆம் பாதம் என்பது நவாம்சத்திலையும் மேசத்தையே குறிக்கும். அப்போ அங்கே செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ரொம்ப கோபம் வரும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும், மெடிடேஷன், அதாவது தியானம் பண்ணலாம். அடுத்தது முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா மேசராசி இல்லையா, அங்கே செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா. அப்போ மேசராசிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், முருகனை வழிபாடு செய்யுங்கள். அத்துடன் நிலம் சார்ந்த இடத்திலிருந்து ஏதாவது பத்திரப்பதிவுகள், இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு இடர்பாடுகளை கொண்டுட்டு வரும். இடம் வாங்கறதுக்கு உண்டான யோகம் வந்தால் பரவாயில்ல இல்லைங்களா. இடம் விற்கக்கூடிய யோகத்தில் வரும். அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அது சிறப்பு. அதை அந்த தொழிலையே எடுத்து செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது சிறப்பு. அடுத்தது என்ன பண்ணலாம், மேசராசி அப்படிங்கிறதுனால அண்ணாமலையானை வழிபாடு பண்ணலாம். ஏன்னா அது சித்தர், அஸ்வினி என்றாலே கேதுவோட ஆதிக்கம் இல்லைங்களா. அப்போ சித்தர் பூமி அது. அப்போ அண்ணாமலையானை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக மேசராசியில் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்தால், அது 1ஆம் பாதத்தில் இருந்தால் முருகனையும் அண்ணாமலையானையும் வழிபாடு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை அம்பிகைக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.